சாதாரண வயிற்று வலி காரணமாக முதலில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நடிகர் ரஜினிகாந்திற்கு சிறுநீரக கோளாறு என்று சொல்லப்பட்டது. டயாலிசிஸ் செய்யாமலேயே சிறுநீரக கோளாறை சரி செய்வதற்காக சிங்கப்பூருக்கு சென்ற அவர் ஏறக்குறைய 1 மாதத்திற்கு பிறகு சிகிச்சை முடிந்து நலமுடன் நாடு திரும்பியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அவருடைய ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? உலகத் தமிழர்களின் மனதிலிருந்து பிரிக்க முடியாத 3 எழுத்து மந்திரம் ரஜினி. உடல்நிலை சரியில்லாமல் சிங்கப்பூருக்கு சென்று சிகிச்சை பெற்று திரும்பும் சூப்பர் ஸ்டாரை வரவேற்கவே இவ்வளவு பெரிய ரசிகர்கள் கூட்டம். என்றும் எங்கள் சூப்பர் ஸ்டார் கோடான கோடி நாட்கள் சந்தோஷமாக வாழ எல்லாம் வல்ல இறைவர்களை வேண்டி எங்கள் ரசிகர் சார்பாக வேண்டுகின்றோம். கடந்த மாதம் 13ஆம் தேதி சென்னை மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, தென்னிந்தியா முழுவதிலும் இருந்தும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் குவிய துவங்கினர். அவர் திருமுகத்தை நாங்க பார்த்தோம்னா எங்களுக்கு அதை விட ஒரு சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. ஆண்டவனை பார்த்த ஒரு சந்தோஷம் எங்களுக்கு அதுக்காக நாங்க காத்து நிற்கிறோம். ரஜினிகாந்த் சென்னை வரும் நேரமாக அறிவிக்கப்பட்டிருந்தது 10:30 மணி. ஆனால் மதியம் முதலே கூடிய கூட்டத்தால் போக்குவரத்தை ஸ்தம்பித்தது. கடந்த மாதம் ராணா படப்பிடிப்பின் போது உடல்நிலை சரியில்லாமல் போக சென்னையில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ரஜினி. உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்ட போதும் சிறுநீரகத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக சிங்கப்பூரில் உள்ள மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனையில் ரஜினிகாந்த் சேர்க்கப்பட்டார். தங்களது சூப்பர் ஸ்டாரின் உடல்நிலை சரியில்லாமல் போனதில் ரசிகர்கள் அனைவரும் ஆழ்ந்த மன வருத்தத்திற்கு ஆளாகினர். அவர் விரைவாக குணமடைய வேண்டும் என பல வழிபாடுகளையும் வேண்டுதல்களையும் நிகழ்த்தினர். சூப்பர் ஸ்டார் நலமுடன் திரும்பினார், மொட்டையடித்துக் கொள்வதாகவும்